الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وأهل بيته وأزواجه وذرياته أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் உயிருக்குயிரான உயிரிலும் மேலான ஹபீப் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் வாழ்க்கை வழிமுறையை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் அன்னாரை பின்பற்றி வாழக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிகுந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா கட்டத்திலும் படைத்தவன் அல்லாஹ். அவனை பயந்து தக்வாவோடு வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்பானவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்திலே அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக இஸ்லாத்தை ஆக்கியிருக்கிறான். இந்த இஸ்லாம் பரிபூரணமானது, பூர்த்தியானது. இதில் நாம் எந்த விதமான குறைபாடையும் காண முடியாது. இந்த வாழ்க்கையில் சில வேளை அதற்குரிய வழிகாட்டல் இஸ்லாத்தில் இல்லை என்று வேறு வழிகளிலிருந்து களவெடுக்க வேண்டிய யகூதியத்தை, நஸ்ரானியத்தை, பூதியத்தை, என்னென்ன விதங்கள் இருக்கிறதோ அதன் முறைகளை எடுத்து வாழ வேண்டிய எந்தவித தேவையும் இல்லாத பரிபூரணமான இஸ்லாத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம். وَمَن يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا, இஸ்லாம் அல்லாததை யாரு தன்னுடைய வழிமுறையாக எடுத்து நடக்க முயற்சி செய்வார்களோ فَلَن يُقْبَلَ مِنْهُ, அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாதே. இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், கியாமத்து வரைக்கும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் வழிமுறை இருக்கும் என்றிருந்தால் அது நானும் நீங்களும் பின்பற்றக்கூடிய இஸ்லாம். அன்பானவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டல் வெறும் மஸ்ஜிதோடும் அமல்களோடும் இபாதத்தோடும் மட்டுமல்ல. அதை மீறி அன்பு நபி அவர்களின் மிக முக்கியமான வழிகாட்டல் நாம் அன்றாடம் ஈடுபடக்கூடிய முஆமலாத், நம்முடைய கொடுக்கல் வாங்கல், முஆஷராத், நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை. அன்பானவர்களே, குடும்ப வாழ்க்கை என்ற தலைப்பில் சிறு பகுதியை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். இதா தஸவ்வஜல் அப்த் ஃபகத் இஸ்தக்மல நிஸ்ஃபத்தீன். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் திருமணம் முடித்தால் அவன் மார்க்கத்தில் அரைவாசியை பூர்த்தி செய்கிறான். திருமணம் என்பது, ஃபேமிலி லைஃப் என்பது, குடும்ப வாழ்க்கை என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல, சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. அன்பானவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமல்களிலே நாம் அறிந்திருக்கும் அறிவு, விளக்கம், தெளிவு உண்மையிலே சொல்வதாக இருந்தால் நாம் இன்னமும் நபி அவர்களின் குடும்ப வாழ்க்கையில் அது எப்படி, அதன் முன்மாதிரிகள் என்ன, நபி அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் என்ற பகுதியில் உள்ள அறிவில் நானும் நீங்களும்
பலகீனமாக இருக்கிறோம் அன்பானவர்களே. அதனால்தான் இந்த குடும்ப வாழ்க்கை திருமண ஒப்பந்தங்களில் நிறைய பிளவுகளும் பிரச்சனைகளும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது. வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப். குர்ஆன் சூரத்து நிசாவுல 19வது அத்தியாயத்தில் சொல்லுது, வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப். திருமணம் பெண்ணோடு நீங்கள் ஒப்பந்தத்தில் சேருகின்றீர்களா, அவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அப்படி பெண்களுடைய பகுதி மட்டுமல்ல, வலஹுன்ன மிஸ்லுல் லதி அலைஹின்ன பில் மஅரூஃப் வலிர்ரிஜாலி அலைஹின்ன தரஜா. சூரா பக்ராவுல அல்லாஹ் தஆலா 228வது அத்தியாயத்தில் பெண்களுக்குரிய அந்த நல்ல முறையில் நடக்க வேண்டிய பகுதி ஆண்களுக்கு இருக்கிறது, அதிலும் பெண்களுக்கும் இருக்கிறது. என்றாலும் ஆண் பெண் மீது நடத்த வேண்டிய அந்த அழகான உபகாரம் ஒரு படித்தரம் உயர்ந்தது என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பானவர்களே, திருமண ஒப்பந்தத்தை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகின்றது? வமின் ஆயாத்திஹி, அவனுடைய அத்தாட்சி. எப்படி வானம், பூமி, சூரியன், சந்திரன், இந்த சுவர்க்கம், அர்ஷ், இவைகள் எல்லாம் ரப்புடைய அத்தாட்சியோ. அன் ஹலக லகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜா, உங்களுக்கு உங்கள் இனத்திலிருந்தே வேறு இனம் அல்ல, மனிதனுக்கு மனிதன் என்று உங்களுக்கு உங்கள் ஜோடிகளை நாம் அமைத்திருப்பது எம்முடைய அத்தாட்சியில் நின்றும் உள்ளது. லிதஸ்குனு இலைஹா. திருமணம் என்பது நிம்மதியை தொலைக்கிறதுக்கு இல்லை, நிம்மதியை இழக்கிறதுக்கு இல்லை, பயப்படுறதுக்கு இல்லை. லிதஸ்குனு இலைஹா. அங்களுக்கு திருமண ஒப்பந்தத்தின் மூலம் அமைதி, நிம்மதி, ராகத்து பெறுவதற்காக வேண்டி. வஜஅல பைனகும் மவத்தத வரஹ்மா. சுப்ஹானல்லாஹ். 25 வருடங்கள் உம்மா வாப்பா என்ற உறவு, சகோதரர் சகோதரி என்ற உறவு, அன்பானவர்களே நண்பன் என்ற உறவு. ஆனால் திருமணம் திடீரென்று நடைபெறுகிறது. அந்த பெண்ணின் மீது அல்லது அந்த பெண்ணுக்கு தன் கணவன் மீது வரக்கூடிய அன்பு, நாங்கள் எல்லோரும் ஆச்சரியப்படுகிறோம். இது எப்படி, எங்கிருந்து வந்த அன்பு இது? தாயையும் மிகைத்து விடுகிறது அல்லவா, சகோதர சகோதரிகளையும் மிகைத்து விடுதல்லவா. இந்த அன்பு குர்ஆன் சொல்லுது, நீங்க எடுத்த அன்பு இல்ல, நாங்க உங்களுக்கு தந்த அன்பு. வஜஅல பைனகும் மவத்தத வரஹ்மா. அன்பு, நேசம், பாசத்தை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். இன்ன ஃபீ ذلك لآيات لقوم يتفكرون. அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அத்தாட்சிகளிலும் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அதில் புத்தி இருக்கிறது, அதில் விடயம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அன்பானவர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே திருமண வாழ்க்கையில் நானும் நீங்களும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டல் எப்படி இருக்கிறது? அது திருமணம் முடித்தவர்களுக்கும் சரி, திருமணம் முடிக்க இருப்பவர்களுக்கும் சரி, ஆண் குழந்தையை பெண் குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து திருமணம் முடித்து கொடுக்க காத்து கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கும் சரி, தொழுகையை படிப்பதை போல, நோன்பை படிப்பதை போல, ஜகாத்தை படிப்பதை போல, ஹஜ்ஜை படிப்பதை போல நாம் ஒவ்வொருவரும் அன்பானவர்களே திருமணத்தை பற்றி படிக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. குறிப்பாக திருமண பேச்சுவார்த்தைக்குரிய சந்தர்ப்பம் வருகின்ற போதாவது அந்த கணவன் அவர்களுடைய பெற்றோர், அந்த மணமகள் அவளுடைய பெற்றோர் கட்டாயமாக ஒரு ஆலிமை அணுகி, ஒரு ஆலிமாவை அணுகி திருமணத்தின் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டல்கள் என்ன? அன்பானவர்களே, அந்த பகுதியை படிக்கிற நேரத்தில், அந்த ஆய்வுகளை செய்கிற நேரத்தில் ஆச்சரியம் ஆச்சரியம் அன்பானவர்களே. சக்கராத்தை பற்றி, மௌத்தை பற்றி, கபுரை பற்றி, மஹ்ஷரை பற்றி, சிராத்தை பற்றி, நரகத்தை பற்றி மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த, அவைகளை நேராக கண்களால் கண்ட அன்பு நபி அவர்களின் திருமண வாழ்க்கையில் உள்ள குதூகலம் நம்மில் யாரிடத்திலுமே இல்லை அன்பானவர்களே. நாம் யாரும் அதை காணவில்லை, அதை சுவைக்கவில்லை. இது யாரு? இப்படி நரகத்தை பற்றி மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தவர்கள். எங்கட வார்த்தையில் சொல்றதாக இருந்தா,
அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொமான்டிக் ஹஸ்பண்டாக இருந்து குதூகலமான குடும்ப வாழ்க்கையினை நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அதன் சில உதாரணங்களை ஹதீஸிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அத்துணையிலும் அதிகமான ஹதீஸுகளை யார் அறிவித்திருக்கிறது என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் அறிவித்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, நாம் அதை படிக்க வேண்டும். மிம்பர் மேடையில் இருந்து அந்த ஹதீஸ்களின் வார்த்தைகளை ஞாபகப்படுத்துகிறேன். நாம் நேரம் எடுத்து படிப்போம். அன்பானவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமாரை அழைக்கின்ற போது பெயர் சொல்லி அதில் அவர்களின் அன்பை வெளிப்படுத்தினார்கள். இன்று கண்டி பகுதியை பொறுத்தவரையிலே மனைவியை அழைப்பதற்கென்று ஒரு பெயர், ஏய் என்ற ஒரு பெயர், அது எங்கிருந்து வந்ததோ தெரியாது. அல்லது குழந்தையின் பெயரை சொல்லி, குழந்தை முஹம்மது என்றிருந்தால் உம்மு முஹம்மத், அப்படியும் பரவாயில்லை. ஆனால் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கூப்பிட்டார்கள். யா ஆயிஷ், யா ஆயிஷ். அரபிலே அந்த பெயரை சுருக்குகின்ற முறை இருக்கிறது. அந்த முறையில் தஸ்கீர் செய்து அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செல்லமாக அன்பாக, சில வேளைகளில் காதலிக்கின்ற போது சிலர் தங்கம் செல்லம் என்றெல்லாம் பெயர் வைத்துக் கொள்வார்கள். ஆனால் திருமணத்திற்கு முன்பு அந்த பெண்ணின் அழைப்பு வரும்போதும் அவளை அழைக்கின்ற போதும் ஒரு அருவருப்பான விடயத்தை தான் உணர முடிகின்றது. அன்பானவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஹுமைரா. ஆயிஷா ரலியல்லாஹு அவளை பார்த்து சொன்னார்கள், ஏ சிவந்தவளே, அழகானவளே, பசுந்தானவளே. அன்பானவர்களே, இதுதான் நபி அவர்களின் திருமண வாழ்க்கையில் உள்ள முன்மாதிரி. அது மட்டும் இல்ல, யா உம்மல் முஃமினீன், மனைவிமாரை அழைக்கின்ற போது மூமின்களின் தாய் என்ற அந்த அழகிய வார்த்தையை கொண்டு, யா சஃபியா, அவர்களுக்குரிய என்ற பெயர் இருக்கிறது, அந்த பெயரை சொல்லி அழகாக அழைத்தார்கள். யா ஹப்ஸா, யா சஃபியா. அன்பு நபி அவர்கள் அழைத்த அந்த வார்த்தைகள் ஹதீஸிலே வந்திருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ஆயிஷ், ஏ ஆயிஷாவே என்று கூப்பிட்டு சொன்னாங்க, ஹாதா ஜிப்ரீல் யுக்ரிஉக ஸலாம், உங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்றாங்க என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய சலாத் எத்தி வைக்கிற போது நபி அவர்கள் தந்த மனைவியை யா ஆயிஷ் என்பதாக அழைத்திருக்கிறார்கள். இந்த ரிவாயத் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இன்னும் ஒரு ரிவாயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியோடு உணவருந்துகின்ற போது எப்படி அவர்களின் பழக்க வழக்கம் இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிற ரிவாயத் அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள், நான் ஹைல் பெண்ணாக, மாதவிடாய் பெண்ணாக இருக்கின்ற அந்த அசுத்தத்தோடு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு எலும்பை எடுத்து இறைச்சை கடித்து சாப்பிட்டேன். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது எச்சில் பட்ட அந்த பகுதியை கடித்து சாப்பிட்டார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே வந்திருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அருந்துகின்ற பாத்திரத்திலே அவர்கள் குடித்த அந்த பகுதி, வாய் வைத்து குடித்த அந்த பகுதியிலே நபி அவர்கள் தண்ட முபாரக்கான உதடை வைத்து அந்த இடத்தாலே குடித்தார்கள். இது அன்பானவர்களே, இந்த நியத்தோடு செய்வது எனக்கு சுன்னத், சுன்னத்துடைய கூலி கிடைக்கிறது. இதில் அன்பு பரஸ்பரம், கணவனுக்கென்று ஒரு பாத்திரம், மனைவிக்கென்று ஒரு பாத்திரம், கணவனுக்கென்று ஒரு கப், மனைவிக்கென்று ஒரு கப். இதெல்லாம் அன்பானவர்களே நானும் நீங்களும் விளங்காமல் தெரியாமல் குடும்ப வாழ்க்கையிலே பிளவுபடுவதற்குரிய சந்தர்ப்பங்கள். ஒரே பாத்திரம், எத்தனை பேருக்கு தன் மனைவியோடு உட்கார்ந்து ஒரே பாத்திரத்திலே உணவருந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அன்பானவர்களே, ஒன்றை அடைந்து ஒன்றை தொலைப்பதற்கு பெயர் தீன் அல்ல, மார்க்கம் அல்ல. தொழிலிலே முன்னேறி, சமூக சேவையிலே முன்னேறி, இன்னொரு காரியங்களிலே நாம் சிறந்தவர்கள் என்று குடும்ப வாழ்க்கையிலே இன்று பலரும் தனது நிம்மதியை, சந்தோஷத்தை துளைத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, அன்பு நபி அவர்களே இப்படி நேரம் எடுத்து அதை கவனித்து எமக்கு செய்து காட்டிருக்கிறார்கள் என்றால் குடும்ப கணவன் மனைவி என்ற உறவு எவ்வளவு ஒரு சிறப்பான, எவ்வளவு பாதுகாக்க வேண்டிய ஒரு அழகான உறவு. அன்பானவர்களே, இன்னும் ஒரு ரிவாயத், அதை சொன்னால் எமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதில் நாங்கள் எல்லோரும் அதில் ஃபெயில் என்று சொல்ல வேண்டும். நாங்கள் எல்லோரும் தோத்து போன ஒரு பகுதி. அன்பானவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்பட்டது.
கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்னஉ ஃபீ பைத்தி. நபி அவர்கள் வீட்டில் இருக்கிற போது வீட்டு வேலைகளில் ஈடுபடுவார்களா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. புகாரியில் வரக்கூடிய ரிவாயத் அன்பானவர்களே, காலத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, கான ஃபீ மிஹ்னதி அஹ்லிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் இருக்கிற நேரத்தில் வீட்டுடைய வேலைகளில் ஈடுபடுவாங்க. சில நேரங்கள் ஆண்கள் நினைக்கிறாங்க, நாங்கள் தொழில் செய்கிறவங்க, நாங்கள் பஜாரில் இருக்கிறவங்க, நாங்கள்லாம் பெரிய பொஸ்மார், நாங்கள்லாம் எங்களுக்கு கீழே 10-20 பேர் வேலை செய்கிறவங்க, நாங்கள் இப்படி வீட்டில் வேலை செய்கிறது. சில நேரம் அவங்க நினைச்சாலும் அவங்களோட உம்மா அப்பா விருப்பம் இல்லை. என்ன மகன் நீ வேலை செய்கிறாய் குசினில, நீ என்ன கிச்சனில் இருக்கிறாய், என்ன நீ உடுப்பு கழுவுறாய். அன்பானவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபைதா ஹதரத்திஸ் ஸலா காம இலஸ் ஸலா, அப்படி பாங்கு சொன்னால் தொழுகையுடைய நேரம் வந்தால் வீட்டிலிருந்து தொழுகைக்காக வெளியாகுவாங்க. அன்பானவர்களே, இன்னும் ஒரு ரிவாயத்தில் வந்திருக்குது, கான யுஹீத் சௌபா, அவங்களோட ஆடைகளில் ஏதாவது பிரிஞ்சிருந்தா அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முபாரக்கான கரத்தால் தைச்சி கொள்வாங்க. தண்ட செருப்பை அவங்களே சுத்தம் செய்து கொள்வாங்க. வயஅமலு மா யஅமலு ரிஜாலு ஃபீ புயூத்திஹிம், சாதாரண ஆண்கள் வீட்டிலே என்ன வேலைகளை செய்வார்களோ நபியாக இருந்து கொண்டிருந்தும் அவர்கள் அந்த வேலைகளை வீட்டிலே செய்வார்கள். அன்பானவர்களே, எவ்வளவு அழகான முன்மாதிரி. இந்த வேலையிலே பங்கெடுக்கின்ற போது இங்கே பரஸ்பரம் உண்டாகுமா இல்லையா, அன்பு உண்டாகுமா இல்லையா, உதவி ஒத்தாசைகள் செய்கின்ற போது அவருக்கு கணவன் மீது நல்லெண்ணம் வருமா இல்லையா. வசதி இருக்கிறது, வேலைக்காரர்களை வைத்து அந்த வேலைகளை செய்கிறோம், அவைகளை நாம் கவனிக்கிறோம், இதுவும் ஒரு முறைதான் அன்பானவர்களே. என்றாலும் சில சந்தர்ப்பங்களில் மனைவியோடு சேர்ந்து வேலை செய்வது அன்பு நபி அவர்களின் சுன்னா. இதை நானும் நீங்களும் செய்து அதன் நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும். அதில் எங்களுக்கு ஈகோ பெருமை வருவதில் எவ்வித தேவையும் கிடையாது. அப்படி வருவதாக இருந்தால் உலகிலே சிறந்த மனிதர் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான ஒரு வழிகாட்டலை எமக்கு காட்டியிருக்க தேவையில்லை. அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, நபி அவர்கள் மனைவியோடு நேரம் எடுத்து விளையாடின குதூகலமாக இருந்த சந்தர்ப்பங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிச்சிருக்கிறாங்க. நான் சொன்னேனே, அதிகமான ரிவாயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் அறிவிச்சுறாங்க. இந்த விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை மனைவிமார அவங்க டர்ன் போட்டு அவங்களோட பயணங்களில் கூட்டி கொண்டு போவாங்க. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு பயணத்தில் நபியோடு இருந்தேன், அந்த நேரத்தில் இந்த உடம்புல சதை இருக்கல் அப்படின்டா நான் மெலிஞ்ச ஒரு பெண்ணாக இருந்தேன். இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் முந்தி பிந்தி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாங்க நாங்கள் 2 பேரும் ஒரு ஓட்ட பந்தயம் வைப்போம். அன்பானவர்களே, இந்த ரிவாயத் அஹ்மத் இமாம் அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மனைவியும் ரேஸ் ஓடினாங்க. ஆச்சரியமா இருக்குதா இல்லையா? ரேஸ் ஓடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அதில் வின் பண்ணினாங்க. அன்பானவர்களே, இன்னும் ஒரு சஃபரில் அங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நான் கொளுத்திருந்தேன். அந்த நேரத்திலையும் இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எடுத்து, அன்பானவர்களே கொஞ்சம் யோசிங்க, ஒரு கணவனாக இருந்து கொண்டு உம்மத்திட இவ்வளவு பெரிய பொறுப்பை சுமந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி திங்க் பண்ணிக்கிறாங்க, யோசிச்சிருக்கிறாங்கண்டா நானும் நீங்களும் எங்க அன்பானவர்களே? எங்களுக்கு ட்ரிப்ல போனாலும் அந்த போனை வைக்க கிடைக்குதா? அந்த ட்ரிப்ல போனாலும் எங்களுக்கு வியாபாரத்தை விட கிடைக்குதா? எங்களோட தொடர்புகளை துண்டிக்க கிடைக்குதா? கொடுக்கிற நேரத்திலையும் அவங்களுக்கு அந்த நேரத்தை கொடுக்கலுமாக இருக்குதா? இந்த சஃபர் ஒன்றோ யுத்தத்துக்கான சஃபராக இருந்திருக்கும், அல்லது தீனுடைய முக்கியமான ஹிதுமத்துடைய சஃபராக இருந்திருக்கும். அந்த சஃபரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த விளையாட்டில் 2வது தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தோத்து போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெத்தினாங்க. அன்பானவர்களே, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அழகான வழிகாட்டல். அது மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குர்ஆன் ஓதின சந்தர்ப்பத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிற நேரத்தில் சொல்கிறாங்க, கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்தகி ஃபீ ஹிஜ்ரி வ அன ஹாயிதுன் ஃபயக்ரஉல் குர்ஆன். வீட்டில் நபி அவங்க குர்ஆன் ஓதுற நேரத்தில் என் மடியில் சாஞ்சி கொண்டிருந்து, நானோ மாதவிடாய் பெண்ணாக அசுத்தத்தோடு தான் இருந்தேன், என்றாலும் என் மடியில் உட்கார்ந்து சாய்ந்து நபியவர்கள் குர்ஆனை ஓதினார்கள். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை சொல்ல வெட்கப்பட தேவையில்லை. என்றால் ஹதீஸ் இதை தெளிவுபடுத்திருக்கிறது. சஹீஹான ரிவாயத்துகள் இந்த வார்த்தைகளை மறைக்காமல் கொண்டு வந்திருக்கிறது. நபி அவர்கள் மனைவியுடைய மடியிலே உட்கார்ந்து குர்ஆனை ஓதி இருக்கிறார்கள்.
இது சுன்னா அன்பானவர்களே. இதில் அன்பு மஹப்பத் உண்டாகின்றது. இதற்கான நேரங்களை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நபி அவர்கள், நான் ஆரம்பத்திலே சொன்னேனே, கணவனுடைய கடமைகள் மனைவிக்கு நிறைய இருக்கிறது. ஆனாலும் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்கு அது அதைவிட அந்தஸ்தில் கூடியது. நபி அவர்கள் நிறைய சந்தர்ப்பங்களில் அவர்களை மாற்றுவதை விட அந்த இடத்தில் நபி அவர்கள் மாறினார்கள் என்ற ரிவாயத்துகள் தான் நிறைய இருக்கிறது. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முரைசி என்று சொல்லக்கூடிய பனுல் முஸ்தலக் என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தத்திலிருந்து திரும்பி வார நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கட ஒரு மாலை காணாமல் போனது. அந்த மாலை அவங்களுக்கு ரொம்ப விருப்பத்துக்குரியது. இந்த மாலை காண போனதுனால அந்த யுத்தத்துக்கு போகிற சஃபரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாருக்கும் சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட மாலை கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் பயணத்தை தொடர்றதில்லை. சஹாபாக்களுக்கு அறிவிச்சாங்க. இன்றைக்கு ட்ரீவில் வந்திருக்குது, இல்லை எங்கள்ட ஓன் வெஹிக்கிள் இருக்குது, சென்ன டைமுக்கு மனைவி வரலண்டா இவருடைய நிலைமை சுப்ஹானல்லாஹ். இவருக்கு வெளியில கஸ்டமர்ஸோடையும் அப்படி கோபம் வராது. வீட்டில் மனைவி நேரத்துக்கு வரலண்டா இவருக்கு பெண்கள் என்றாலே கொஞ்சம் அப்படி ஏதாவது முன்பின் ஆகிற ஒரு நிலைமை. இது யாரு? ஹதீஸ்களை அறிவிச்ச ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மாலையை தொலைச்சிட்டாங்க. அவங்க பெண்கள் அப்படித்தான். ஏன் நீங்க பாதுகாக்கல? ஏன் இதை தொலைச்சிங்க? ஏன் இதை மோடத்தனமான வேலை செஞ்சீங்க? பாருங்க, எல்லா சஹாபாக்களுக்கும் சிரமம். அப்படி சொல்லல. எந்த அளவுக்கு அந்த ரிவாயத் இதில் இல்லை. வேறொரு ரிவாயத்தில் சஹாபாக்கள் முறைப்பாடு செஞ்சாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட, என்னோட மகள் செஞ்ச வேலை பாருங்களே, எல்லாருக்கும் சிரமத்தை கொண்டு வந்து சேர்த்துருச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு போனாங்க அறைக்குள்ளால. நபி அவங்க மடியில சாஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, உறங்கி கொண்டு இருக்கிறாங்க. தொடைய கிள்ளி சொன்னாங்க, நீங்க என்ன வேலை செஞ்சீங்க? கணவன் சொல்லல் ஒன்றும் வாப்பா சொன்னாங்க, கணவன் சொல்லல் ஒன்றும் வாப்பா சொன்னாங்க. அப்போ நபி அவங்க படுக்கிறதுனால உறங்குறதுனால அசைய இயலாது அவங்க மௌனமாக இருந்துட்டாங்க. அன்பானவர்களே, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லலை. அந்த சந்தர்ப்பத்தில் தான் எங்களுக்கு தண்ணி இல்லாத சந்தர்ப்பத்தில் மண்ணை பயன்படுத்தி தயமம் செய்யலாம் என்ற ஆயத்து இறங்கிச்சு. அந்த சஃபரில் தான் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் சஹாபாக்கள் துஆ செஞ்சாங்க. அது மட்டும் இல்லை அன்பானவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் ஒரு தடவை சஃபியா அவங்கள திருமணம் முடிச்சாங்க. ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வார நேரத்தில், கஸ்வத்து ஹைபர்லேருந்து வார நேரத்தில் திருமணம் முடிச்சாங்க. அவங்க வெக்க சுபாவம் உள்ளவங்க. ஒரு தடவை வாகனத்தில் ஏறுற நேரத்தில் அவங்க வலிக்கு விழுந்து அழுதுட்டாங்க. எப்பெல்லாம் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வாகனத்துக்கு ஏற வருவாங்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லல, பார்த்தேருங்க, என்ன கண் உங்களுக்கு கொஞ்சம் விளங்குற குறவா, பார்த்து அடி வைக்கலாதா, ஏன் உங்களோட உடம்புல சக்தி இல்லையா, அப்படி ஒன்றும் சொல்லல. நபி அவங்க என்ன செய்வாங்கண்டா, சஃபியா அழுகிறவ, வெக்க சுபாவம் உள்ளவ, ஓடி வந்து நபி அவங்க ஒட்டகத்துக்கு முன்னால தண்ட காலை கொடுத்து தண்ட தோலை கொடுத்து சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை ஏற்றி விடுவாங்க. அன்பானவர்களே, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு படித்து தந்த அழகான முன்மாதிரி. நாங்கள் ரெண்டு பக்கத்தில் ரெண்டு பேரும் இழுத்தா குடும்ப வாழ்க்கை நிம்மதியாகாதே. ஒன்று குறைபாடு வருதா, முன்பின் ஆகுதா, அப்போ கணவன் அவருடைய பொறுப்பு தான் கூட விட்டு கொடுக்கறதுல, அவரை மாற்றி கொள்றதுல, அவரை திருத்தி கொள்றதுல, அவரை சரியான வழிகாட்டுறதுல. எனவே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை காட்டினாங்க. இன்னும் ஒரு தடவை அன்பானவர்களே, இப்படி பயணம் போகிற நேரத்தில் அவங்களுக்கு மெதுவாக போகக்கூடிய சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு மெதுவாக போகக்கூடிய ஒரு வாகனத்தில் ஏற்றி விட்டாங்க. அதனால் பயணத்திலிருந்து வந்து சேர தாமதமாகினாங்க. அப்பையும் அழுதாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எம்ஸஹு பியதைஹி ஐனைஹா, அவங்களோட கண்களை ரெண்டையும் கையால தடாவி அவங்களுக்கு அமைதியாக இருங்க, உங்களை இனி அப்படி அனுப்புறதில்லை என்ற புத்திமதிகளை சொல்லி கொடுத்தாங்க. அன்பானவர்களே, இது எல்லாத்துக்கும் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரிவாயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விஷயத்தில் ஒன்றை மறைக்கிறதாக இருந்தால் மறைச்சிருக்க ஏழுமான ரிவாயத்தான் இது. அன்பானவர்களே, எங்கள் எல்லாருக்கும் எங்களோட மனைவிமார்ட்டிருந்து இந்த சர்டிஃபிகேட், இந்த சாட்சி கிடைக்குமோ இல்லையோ தெரியா. நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இந்த ரிவாயத்தை அறிவிச்சிருக்கிறது எங்களுக்கு சொல்லேலும். நபி அவர்கள் தான் இந்த பூமியிலே வாழ்ந்த ஒரிஜினல் குவாலிட்டியில் உள்ள ஒரு கணவன் என்பதை சொன்னாங்க.
خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي. நபி அவர்கள் வஃபாத்துக்கு முன்னால சொன்னாங்க, உங்களில் யார் சிறந்தவங்கண்டா அவங்களோட குடும்பம் மனைவிக்கு சிறந்தவங்க, நான் உங்களில் என்னுடைய மனைவிக்கு மிகவும் சிறந்தவர் என்றதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபியோட வஃபாத்துக்கு பின்னால அந்த ரிவாயத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அன்பானவர்களே, அது மட்டும் இல்லை, நபியுடைய கடைசி வஃபாத்துடைய சந்தர்ப்பம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டில் நபி அவர்கள் விரும்பியிருந்தால் மஸ்ஜிதில், முசல்லாவில், சுஜூதுல நபி அவர்களுடைய மௌத்துடைய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் அன்பானவர்களே, அன்பான மனைவி என்பது, சாலிஹான மனைவி என்பது, நல்ல மனைவி என்பது இப்படியான இடங்களில் கிடைக்கின்ற அமல்கள் நன்மைகளில் விட சிறந்தது என்ற ஒரு முன்மாதிரியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களோட பைன சஹ்ரி வ நஹ்ரி, அவங்களோட அந்த நெஞ்சிக்கும் இந்த இடுப்பு பகுதிக்கும் இடையில நபி அவங்களோட சாஞ்ச நிலைமையில தான் நபியுடைய வஃபாத் வந்திருக்குது. அன்பானவர்களே, இது எங்களுக்கு என்ன முன்மாதிரியை சொல்லி தருதுண்டா, நபி அவர்கள் திருமண வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல் லைஃப் ஒன்றை வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. எனவே நாங்களும் இதை அறிய வேண்டும், தெரிய வேண்டும். இதன் விளக்கங்களை அறிந்து இந்த முறையிலே வாழ வல்லவன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயா. எங்களுடைய ஸ்ரீதேவிகளான பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், மனைவி, மக்கள் பூரா உம்மத்துடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. இவர்களில் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அத்துணை பேருடைய அந்த கபரையும் சுவர்க்கத்துடைய பூங்காவனமாக ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய திருமண வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவாயாக, மவத்தத்தையும் ரஹ்மத்தையும் உண்டாக்குவாயாக. நல்ல பொருத்தமான ஜோடுகளை எங்களுக்கு நீ உருவாக்கி தருவாயாக. எந்த நபியவர்களின் வழிகாட்டல் முன்மாதிரிகள் இருக்கிறதோ அப்படியான திருமண குடும்ப வாழ்க்கையாக எமது குடும்ப வாழ்க்கையை ஆக்கி அருவாயா. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي ساعة. من يطع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. صلى الله على سيدنا محمد المختار وآله الأطهار وأصحابه الأخيار آناء الليل وأطراف النهار. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله في السر والعلانية، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. والله تعالى يقول وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم. واستغفر الله العظيم لي ولكم واستعفيه عني وعنكم وعن جميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم.